அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணம் வரம் வேண்டுவோரை இணைக்கும் இளமையாக்கினார் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண வரம் வேண்டுவோரையும் பிரிந்து வாழும் கணவன் மனைவியரையும் இளமையாக்கினாரை அவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் இவர்கள் ஒன்று சேர்வார்கள் என நம்பப்படுகிறது. சிதம்பரம் நகர எல்லைக்குள் நடராஜர் கோவிலுக்கு மேற்பகுதியில் இருக்கிறது திருப்புலீஸ்வரம் எனப்படும் இளமையாக்கினார் கோவில். இக்கோவில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோவிலாக கூறப்படுகிறது. இங்கே சிதம்பரம் தில்லைவனமாக இருந்தபோது பாலமுனிவர் தனது தந்தை மத்தியந்தன முனிவரின் உபதேசப்படி தில்லைவனத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவர் அங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் குளித்துவிட்டு அதற்கு தெற்கே ஒரு ஆலமரத்தின் நிழலில் இருந்து திரு மூலட்டானேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை கண்டு தரிசித்து வணங்கி வந்தார். அந்த சிவலிங்கம் தான் நடராஜர் கோவிலின் மூலவரான ஆதி மூலநாதர் ஆவார். அப்போது தில்லைக்கு மேற்கே ஒரு திலக்குரத்தை கண்டு அந்த அருகில் இறங்கி சிவலிங்கம் ஒன்றை நிறுவி அதற்கு அருகிலே ஒரு யாகசாலை அமைத்து பூஜை செய்து வழிபடத் தொடங்கினார். பூஜைக்கு பறிக்கும் பூக்களை வண்டுகள் எச்சம் செய்வதை பார்த்து அவர் விடியும் முன் மரத்தில் ஏறி பூக்களை பறிப்பதற்குரிய அதற்கு வசதியாக புலிக்கால், புலிக்கைகளை மற்றும் ஒளி தரும் கண்கள் ஆகியவற்றை கேட்டு இறைவனை வேண்டினார். சிவபெருமான் அவர் வேண்டுதலை ஏற்றி முனிவருக்கு புலிக்கால், புலிக்கைகள், ஒளி தரும் கண்கள் ஆகியவற்றை அளித்து அருள் செய்தார். இதனால் அவர் வியாக்க பாரதர் என பெயர் பெற்றார். இவர் நாள்தோறும் விடியும் முன் பூக்களை பறித்து சிவபூஜை செய்து வந்தார். நாளடையில் வியாக்க பாரதர் வசிஷ்ட முனிவரின் தங்கையை திருமணம் செய்து உமையம்மு என்ற மகனையும் பெற்றார். ஒரு நாள் வியாக்க பாரதர் பூஜித்து கொண்டிருந்த போது குழந்தை பாலுக்காக அழுததால் திருப்பார்கடலையே அம்பலவன் அருளினான். இதற்கு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் என சேர்ந்தார் பாடியிருக்கிறார். வேத நெறியினர் வாழும் தில்லையில் புயவர் குலத்தில் தோன்றிய திருநீலகண்டர். இவர் தினதோறும் நடராஜ பெருமானை வழிபடுவதோடு இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். வாழ்வதற்கு குலத்தொழிலாகிய மண்பாண்டங்களை செய்து விற்று வந்தாலும் சிவனடியார்களுக்கு யாசகம் பெற்று பத்திரமாகவே திருவோடுகளை செய்து அதன் அடியவர்களுக்கு இலவசமாக கொடுத்து வந்தார். இவர் மனைவி ரத்தினசாலை அம்மையார். கற்பிலும் அழகிலும் சிவதொண்டிலும் சிறந்து விளங்கியவர். ஒரு முறை திருநீலகண்டர் இளமை பருவ ஈர்ப்பின் காரணமாக சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்து வேறொரு பொண்ணிடம் தகாத தொடர்பு கொண்டார். இதனை அறிந்த அவரது மனைவி ரத்தினசாலை மிகவும் வருத்தம் அடைந்தார். திருநீலகண்டகரன் இனி என்னை தொடக்கூடாது என்று சிவபெருமான் மீது ஆணையிட கூறிவிட்டார். அதனை கேட்டு திருநீலகண்டர் தன் மனைவியை அயலவர் போல நோக்கி எம்மை என பண்பை சொல்லற கூறியதால் இனி மற்ற மாதர்களை என் மனதால் நீண்ட மாட்டேன் என உறுதி கூறினார். அன்று முதல் கணவன் மனைவி இருவரும் ஒரே வீட்டில் எவ்வித தொடர்பும் இன்றி வாழ்ந்து வந்தனர். ஆனால் இறைவன் மேல் உள்ள பற்றால் தொடர்ந்து இருவரும் இறைவனுக்கு தொண்டு புரிந்து வந்தனர். ஆண்டுகள் பல செல்ல செல்ல அவர்கள் இருவரும் இளமை நீங்கி முதுமை அடைந்தனர். உடற்தளர்ச்சியுற்ற நிலையிலும் இறைவன் மீது கொண்ட அன்பால் அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தனர். இவர்களது இல்வாழ்க்கை சிறப்பினை உலகறிய செய்வதற்காக சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அவர் சிவயோக்கியர் வேடம் பூண்டு திருநீலகண்டரின் வீட்டினை அடைந்தார். அப்போது வீட்டில் இருந்த திருநீலகண்டரும் திருவோடு ஒன்றை கொடுத்து இதனை பாதுகாப்பாக வைத்திருந்து மீண்டும் கேட்கும்போது திருப்பித்தா என்று கூறி யாத்திரை செய்து விட்டார். பல நாட்கள் கழித்து திரும்பி வந்த சிவயோக்கியர் நான் முன்பு உன்னிடம் கொடுத்த திருவோட்டினை தருக என்று திருநீலகண்டரம் கேட்டார். திருநீலகண்டரம் தான் வைத்திருந்த இடத்தில் தேடிய போது திருவோட்டை காணவில்லை. இறைவனின் திருவிளையாடல் அப்போது திருவோடு மறைந்தது. இதனால் திகைப்புற்ற திருநீலகண்டர் சிவாக்கியரை வணங்கி ஐயா, தங்கள் தந்து சென்ற திருவோட்டில் நான் வைத்த இடம் மட்டுமின்றி வேறு இடங்களில் பல முறை தேடியும் காணவில்லை. அதனும் சிறப்புடைய நல்லதொரு பாத்திரம் தருகிறேன். அதனை ஏற்றுக்கொண்டு எனது பிழையை பொறுத்தள்ள வேண்டும் என வேண்டினார். அதனை கேட்ட சிவாக்கியர் நான் தந்த மண்வோடு அல்லாமல் நீ கொடுப்பது பொன்னால் செய்யப்பட்டது என்றாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முன்பு நான் கொடுத்த ஓட்டினை கொண்டு வா என்றார். நான் கொடுத்த ஓட்டினை தொலைந்து விட்டது. உண்மையாக இருப்பின் உன் மனைவியின் கைப்பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய சிவாக்கியர் கூறினார்.
நானும் என் மனைவியும் எங்களிடையே உள்ள ஒரு சபதத்தால் உடன் மூழ்க முடியவில்லை. நானே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன் எனும் வரம் வாங்கினார் என்றார் திருநீலகண்டர். இதனால் சினம் கொண்ட சிவோக்கியர் தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவையில் இவ்வழக்கினை கூட்டுவேன் என கூறினார். திருநீலகண்டரும் அதற்கு இசைத்து அவரிடம் சென்றார். சபையின் முன்பு சிவோக்கியரும் திருநீலகண்டரும் தங்களின் வழக்கை எடுத்து கூற அதனை கேட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் திருநீலகண்டரை பார்த்து, இவர் கொடுத்த ஓட்டினை தொலைத்து விட்டீர்கள் என்றால் மனைவியுடன் குளத்தில் மூழ்கி உறுதி கூறுதலே முறையாகும் என்றனர். அதனை கேட்ட திருநீலகண்டர் தன் மனைவியை தொட முடியாத காரணத்தினால் வெளியில் சொல்ல முடியாமல் செய்வதறியாறு திகைத்தார். பின்னர் கணவன் மனைவி இருவரும் ஒரு கம்பின் இரு முனைகளையும் பற்றி கொண்டு கோவில் குளத்தில் முழுவது என முடிவு செய்தனர். அதன்படி அனைவரும் தில்லை திருப்பூச்சுரம் கோயில் முன்பு குளத்தினை அடைந்தனர். அங்கு திருநீலகண்டரும் அவரது மனைவியும் குச்சி பற்றி குளத்தில் மூழ்கி எழுந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் முதுமை நீங்கி இளமை தோற்றத்தை பெற்றிருந்தனர். அதுவரை கரையில் நின்றிருந்த சிவோக்கியர் மறைந்து அம்மையப்பராக காட்சி தந்து தம்பதிகள் இருவரும் இல்லறத்தை நன்றாக நடத்தி முடித்து கையிலம் வந்து சேரும்படி அருளி மறைந்தார். புலிக்கால் முனிவராகிய வியாக்கபாரதர் நாள்தோறும் ஆத்மார்த்தமாக பூஜை செய்து வன்மதையால் இந்த திருப்பாலீஸ்வரம் என்னும் பெருமையுடைய கோவில் திருநீலகண்ட நாயனாருக்கும் அவர் மனைவியருக்கும் இளமே தந்தருளி வழங்கியதால் இளமையாக்கினார் கோவில் என அழைக்கப்படுகிறது. முன்பு இங்குள்ள மூலவரின் பெயர் திருப்பாலீஸ்வரன் என்றும் அம்பாள் பெயர் திரிபுர சுந்தரம் என்றும் இருந்தது. இந்த கணவன் மனைவி அடுத்தது திருமணம் தேடி அலைபவர்கள் இவர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வாருங்கள். முன்பு இங்குள்ள மூலவரின் பெயர் திருப்பாலீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் நாள்தோறும் 4 கால பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் கனல்புள்ள நாயனாருக்கு குரு பூஜை விழா, தை மாதம் விசாக நட்சத்திர திருநீலகண்ட நாயனார் விழாவும் நடைபெறுகிறது. பிரிந்து வாழும் கணவன் மனைவி திருமணம் தேடி அலைவோர் மனைவி அடுத்ததாக இக்கோவில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஒன்று சேர்வாள் என நம்பப்படுகிறது. மேலும் திருமணம் ஆகாதோர் இக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே உள்ளது. இந்த ஆலயம் தினமும் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 8:15 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகிறது. சிதம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலும், கடலூரிலிருந்து 52 கிலோமீட்டர் தூரத்திலும், சீர்காழியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.